தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் இணைய சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய தெய்வீக ஆசிர்வாதத்தை, அவருடைய அருள் பெருக்கினை கண்டு மகிழ இறைவன் கொடுத்திருக்கின்ற அருமையான வாய்ப்புதான் ஒவ்வொரு நாளும் நாம் பங்கெடுக்கின்ற திருப்பலி. இந்த இணையதள திருப்பலியின் வழியாக இறைவனுடைய மகிமை நிறைந்த அந்த மாட்சிமை பொருந்திய உயிர்ப்பினை கண்டு மகிழ்வதற்கு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த தவ காலத்திலே இன்றைய நாளில் இறைவன் நாம் ஒவ்வொருவரும் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த மன்னிப்பை பெற்ற ஒவ்வொரு மக்களும் பிறர் செய்த குற்றங்களை மன்னிப்பதற்கு தேவையான எல்லா விதமான செயல்களையும் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு முழுமையாக நாம் கண்டு மகிழுகிற பொழுது அவர் செய்ததெல்லாம் மன்னித்து மற்றவருடைய மறு வாழ்வுக்காக உழைத்தவர் என்று பார்க்கிறோம். எனவே இந்த திருப்பலியிலே மனமூந்து இறைவனுடைய மன்னிப்பை நாம் கேட்க இருக்கிறோம். அந்த மன்னிப்பை பெற்ற மக்களாக பிறருடைய பாவங்களை குற்றங்களை மன்னிக்க நம்மை முழுவதுமாக செயலாற்றும் மனிதர்களாக மாற்றிட அருள் வேண்டி இப்பலியில் இணைந்து செபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் மன்னிப்பை கேட்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் எம்மை இன்றும் கைவிடாதிருக்க உம்மை வேண்டுகின்றோம். உமது புனித பணிக்கு அது எங்களை அர்ப்பணிக்க செய்து எங்களுக்கு உமது ஆற்றலை என்றும் பெற்று தருவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றே ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 2 மற்றும் 11-19 முடிய. அந்நாள்களில் அசரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார்: உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர். உம் அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டும் உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும் உம் தூயவர் இஸ்ராயேலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்கச் செய்யாதீர். மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழி மரபினரை பெருக செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதியளித்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பலியும் இல்லை, காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை. உம் திருமுன் பலியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறி கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும் பல்லாயிரம் கொழுத்த ஆட்டுக்குட்டிகளால் ஆன பலி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறே எமது பலி இன்று உம் திருமுன் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம். உமக்கு அஞ்சி உம் முகத்தை நாடுகிறோம். எம்மை வெட்கத்துக்கு உள்ளாக்காதீர். மாறாக உம் பரிவிற்கு ஏற்பவும் இரக்கப் பெருக்கிற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். 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 ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே எம் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழி கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளிய
தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 18 இறை வார்த்தைகள் 21 தொடங்கி 35 வரை. காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரர்களுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவர்களை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பி தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உமக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன்னுடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பெற்றிடவும் அதனை கொடுத்திடவும் ஆர்வம் இருக்கட்டும்.
அதுவே ஆசீராக அமையட்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இரக்கத்தினை இந்த தவக்காலம் முழுவதுமாக கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரையுமே இன்றைய நாளில் இறைவன் மன்னிப்பு வழங்குவதன் வழியாக மாமனிதர்களாக, இறைவனுக்குரிய மனிதர்களாக நம்மை மாற்றுவதை குறித்து ஆழமான சிந்தனை தெளிவை இறைவன் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கின்றார். வாழ்க்கையில் நாம் எதை சாதிக்க போகிறோம், அல்லது வாழ்க்கையில் எதை கண்டு மகிழ போகிறோம், நாம் வாழுகிற இந்த இவ்வுலக வாழ்வில் எல்லாம் நலமானதாக அமைந்து விட்டால் போதுமே என்ற ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாம் அத்துணை பேருமே இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் சென்று விடுவோம் என்பதில் எல்லாருக்கும் ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. நாளைக்கு நீ செத்து போயிடுவ அப்படின்னு யாராவது வந்து சொன்னா சந்தோஷமா, பரவாயில்லையே நாளைக்கு நான் செத்து போயிடுவேனா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றாவது நாம் யோசிப்போமா? யாரும் அதை பற்றி யோசிக்க மாட்டோம். ஆக மரணம் என்பது எப்போது வரும் என்பது தெரிந்துவிட்டால் வாழ்கிற நாட்கள் எல்லாம் நரகமாகிவிடும் என்று சொல்வார்கள். ஆக இந்த உலகில் வாழுகிற நாம் எல்லாருமே கடவுளிடத்திலே சென்றாக வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் வரையுமாக அவருக்கு உரியவர்களாக வாழ கடவுள் இன்றைய நாளில் அழைப்பு கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில நிறைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். இப்படித்தான் வாழ வேண்டும், இதைத்தான் படிக்க வேண்டும், இப்படியாக நடக்க வேண்டும், இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் இவ்வுலக வாழ்விற்கான வரையறைகளை நிறையவே கற்றுக்கொள்ளுகிறோம். அதன்படி வாழவும் ஆசைப்படுகிறோம். ஆனால் கடவுள் இன்றைய நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் மிக அதிகமான நாட்களை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு எளிய மருந்தினை, ஒரு எளிய வழிதனை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் மன்னித்து பழகுவது என்பது. ஆக இந்த மன்னிப்பு என்பது ஏதோ நேர்வழியில் வருகிற ஒரு வழி பாதை அல்ல, மாறாக இது இருவழி பாதையாக அமைய வேண்டும். பெற்றதை தான் மற்றவருக்கு கொடுக்க முடியும். ஆக பெறுவதற்கு நாம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற பொழுது பெற்றதை கைகளை நீட்டி கொடுக்க வேண்டும் என்பதுதான் உலகத்தின் நியதி. அதைத்தான் இன்றைய நாளில் இறைவன் முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் கொடுக்கிறார். நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீர்கள், தாராளமாக மனமு வந்து என்னிடத்தில் கேட்கிற மன்னிப்பை நான் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறேனா? கொடுக்கின்றேன். நான் கொடுப்பதற்கு எப்பொழுதுமே தயங்குவதில்லை. ஆனால் கொடுத்ததை நீங்கள் பிறருக்கு கொடுக்கிறீர்களா என்பதுதான் என் கேள்வி என்று இயேசு இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். ஆக கடவுளிடத்தில் மன்னிப்பை பெறுவதற்கு தயங்காத நாம் அந்த மன்னிப்பை மற்றவருக்கு கொடுப்பதற்கு ஏன் தயங்குகிறோம் என்பதை குறித்து தான் ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது இந்த இறைவாக்கு வழிபாடு. பிரியமானவர்களை, புனித பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 13-15 வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம். நாம் எவ்வளவு குற்றங்கள் செய்தாலும் அந்த குற்றங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்பவர் தான் நம்முடைய கடவுள் என்பதை புனித பவுலடியார் எடுத்துரைக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அதே கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 3ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம்: ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். ஆக ஒன்று தெளிவாக நமக்கு கொடுக்கப்படுகிறது, கடவுளிடத்தில் பெறுவதற்கு மட்டும் நம்முடைய கையை நீட்டக்கூடாது, மாறாக அதை கொடுப்பதற்கும் நம்முடைய கரங்கள் நீளப்பட வேண்டும் என்பதை இயேசு இன்றைய நாளில் நற்செய்தி பகுதியின் வழியாக நலமான வாழ்வை பெற்றுக்கொள்ள நம்மை அன்போடு அழைக்கின்றார். இதை எப்படி நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கலாம், அல்லது எப்படி இந்த நற்செய்தி பகுதியை சற்று கூர்மையான பார்வையோடு ஆன்மீக சிந்தனையிலே நாம் கடவுளுக்கு முன்பாக உட்கார்ந்து சிந்திக்கலாம் என்பதை குறித்து இப்பொழுது பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி நம்முடைய இந்நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய பேதுரு சதுக்கத்தில் வழக்கமாகவே மக்களை ஏஞ்சலுஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு நேரத்தில் சந்தித்து ஜெபித்து மனம் திறந்த உரையாடலை மறையுரையாக கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் என்ன செய்கிறார், இந்த மன்னிப்பை குறித்து அவர் பேசுகிறார். மன்னிப்பு என்பது வெறுமையான ஒரு காரியத்திலிருந்து கடவுளை நோக்கி அழைத்து செல்லுகிற ஊடகம் என்று சொல்லுகிறார். மன்னிப்பு என்பது, இந்த மன்னிப்பு ஒருவரை சுகமளித்து அவருடைய இதயம் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிற ஒரு அருமருந்து என்று சொல்லுகிறார். இந்த மன்னிப்பு என்பது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களும் மகிழ்வார்கள், அவர்கள் அடுத்தவர்களையும் மகிழ்ச்சி படுத்துவார்கள் என்று அன்றைய நாளிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அங்கிருந்த மக்கள் அத்துணை பேரையும் பார்த்து சொன்னார். எனவே பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள அலாதி விருப்பத்தோடு இருக்கிறோம், ஆனால் கொடுப்பதற்கு சற்றும் மனமில்லாதவர்களாக இருக்கிறோம். உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா, எவ்வளவு செஞ்சுருக்கான் ஃபாதர், அவனை போய் மன்னிக்க சொல்கிறீங்க,
எவ்வளோ பேச்சு பேசினா அவளை எப்படி நான் மன்னிக்கிறது என்று நான் மற்றவர்கள் செய்த தவறுகளுக்காக அவர்களுடைய வாழ்விலிருந்து அவர்கள் செய்த தவறுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அவர்களையே வேண்டாம் என்று ஒதுக்குகிற பண்பு இன்று அதிகமாகவே இருக்கிறது. இப்போ நான் மறையுரை ஆற்றிட்டு இருக்கேன்னா எனக்கும் அதே பண்பு தான் இருக்கிறது. அதை கேட்கிறீர்கள் என்றால் உங்களுக்கும் அந்த பண்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் செய்த குற்றங்கள் நமக்குள்ளே ஆழமாக பதிந்து இருக்கிறது. என்னை நோக்கி யாராவது ஒருவர் ஏதாவது சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த சொல்லில் இருக்கிற தன்மை எனக்குள் ஆழமாக பதிந்து விடுகிறது. எனவே என்னால் மன்னிக்க முடியவில்லை. ஆனால் கடவுளை பொறுத்தவரை அவர் நீங்கள் மன்னித்தால் மட்டும்தான் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறாரே, அதை எப்படி புரிந்து கொள்வது? அன்புக்குரியவர்களே, நாம் செயல் வடிவில் வருவதற்கு முன்பாக எண்ணத்தின் மனதில் வடிவில் அடுத்தவரை மன்னிக்க முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், தானியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்தில் அந்த அசிரிய நெருப்பின் நடுவில் எழுந்து உரத்த குரலில் சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா? கடவுளே, நாங்கள் எங்களுக்கு கொடுத்த அரசர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம், இறைவாக்கினர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம், நீ செய்த நன்மைத்தனம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம். நீ எங்கள் உன்னத கடவுளாக இருந்து விடுதலை பயண புத்தகம் 13:21 இரவிலே நெருப்பு தூணாகும் பகலிலே மேகத்தூணாகவும் இருந்து எங்களை கால் நனையாமல் நடக்க செய்திர இவை எல்லாவற்றை மறந்து உமக்கு எதிராக நாங்கள் தீமை செய்தோமே என்று சொல்லுகிற பொழுது கடவுள் அவர்களை மிக அழகாக மன்னித்து இரக்கம் காட்டுகிறார். ஆனால் அம்மக்களோ அந்த இரக்கத்தை பெற்று மகிழ கூட தகுதியற்றவர்களாக இருப்பதால் தான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதியிலே நாம் பார்க்கிறோம், உம் பரிவுக்கு ஏற்ப இரக்க பெருக்கத்திற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும் என்று சொல்லப்படுகிறது. ஆக கடவுள் மன்னிப்பை கொடுக்கிற பொழுது அந்த மன்னிப்பை ஏற்க கூட நமக்கு தகுதி இல்லை என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு உணர்தல், அந்த ஒரு தகுதியின்மை தான் நம்மை கடவுளை நோக்கி என்ன செய்யும்? அவருடைய மன்னிப்பை பெற வழி நடத்தி சொல்லும் என்பது முதல் வாசகத்தில் இருப்பது. இன்றைய நற்செய்திக்கு வருகிற பொழுது மிக அருமையானது ஒரு நிகழ்வு. கடவுள் எப்படி நம்மை மன்னிக்கிறார், அந்த மன்னிப்பு நம்மிடத்தில் வந்து சேர்ந்து விடுகிறது. ஆனால் அந்த மன்னிப்பை நான் மற்றவருக்கு கொடுப்பதற்கு எவ்வளவு தூரம் தயங்குகிறேன் என்பதற்கு அருமையான உதாரணம் தான் இன்றைய நற்செய்தி பகுதி. பாருங்கள், ஏறக்குறைய அந்த அரசனிடமிருந்து 10,000 அதாவது தாழ்ந்து கடன்பட்ட ஒருவன் என்ன செய்கிறான்? காலில் போய் விழுந்துட்டான். அரசரே, ஒன்றும் முடியலை, குடும்பத்தை நடத்த முடியலை, பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல என்று வரிசையாக சொல்லிவிடுகிறான். அவன் காலில் விழுந்து எல்லாவற்றையும் பொறுத்துங்க கொஞ்சம் என்று சொல்லுகிற பொழுது அவன் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்கிறார் அந்த அரசன். ஆனால் வெளியே வந்த அதே மனிதன் மன்னிப்பை பெற்று வந்தவுடன் மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று அங்கே பயிற்றுவிக்கப்பட்டவன் என்ன செய்கிறான் என்றால் மன்னிப்பு கொடுக்காமல் தன்னிடம் மிக குறைவாக சொற்பமாக பெற்றவனிடத்திலே அவன் கழுத்தை நிறுத்தி அவனிடத்தில் என்ன செய்கிறான்? நீ பெற்றதை கொடும் என்று சொல்லுகிறார். கடைசியில் என்ன நிகழ்ந்தது? மன்னிப்பு நீ என்னிடம் கேட்டாய், நான் கொடுத்தேன். ஆனால் நீ அதை கொடுக்க தவறியதால் நீ மீண்டுமாக அந்த மன்னிப்பை பெறுவதற்கு உன்னை தகுதிப்படுத்தி கொள் என்பதை தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் நம் எல்லாருக்குமாக கொடுக்கிறார். எனவேதான் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். இந்த வதைப்போரிடம் என்றால் மனதை மாற்றுவது, மனதை புடமிடுவது, மனதுக்குள்ளே இந்த மன்னிப்பை கொடுப்பதற்கு நம்மையே தகுதிப்படுத்துகிற நிலைதான் இந்த கடனை அடைக்கும் வரை அவரை வதைப்போரிடம் ஒப்படைத்தல் என்பது. பிரியமானவர்களே, இறுதியாக பாருங்கள், உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசுவினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், இறுதியில் கல்வாரியின் அந்த நொடி பொழுதுல 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தையாக லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுவது போல, தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அப்படிதான் ஒரு நாள் கேட்டிசம் கிளாஸில் பசங்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருந்தேன், புதுநன்மை கிளாஸில். அப்போ சொன்னால், நான் என்ன ஏசுநாதரா ஃபாதர் மன்னிக்கிறதுக்கு? அவர் தான் மன்னிச்சுட்டு போயிட்டார் பாவம் பரிதாப நிலையில் அப்படின்னா. ஆக நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள், சிறுவர் தொடங்கி பெரியவர் வரை எல்லாருமே மற்றவர்களை மன்னிக்க யோசிக்கிறோம். இந்த மன்னிப்பை நம்ம எப்படி தெரியுமா யோசிக்கிறோம்? மன்னிச்சிட்டா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது, நம்ம கெத்து என்ன ஆகுறது, மன்னிச்சிட்டா பத்தியா அவன் மன்னிச்சிட்டான், அப்போ தப்பு அவன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நம்மளை பேசிடுவாங்களோ என்று நினைக்கிறோம். ஆனால் மன்னிப்பு கொடுக்கிற பொழுது அதனுடைய மகத்துவம் மேன்மையானது, மேலானது. இதைத்தான் 4 வித சிந்தனைகளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதல் சிந்தனை என்னவென்றால், மன்னிப்பு உடைந்த உறவுகளை புதுப்பிக்கும்.
எப்படி என்றால் தொடக்க நூலினுடைய 50வது அதிகாரத்தில் 17வது இறைவார்த்தையில் நாம் பார்க்கிறோம் யோசேப்பினுடைய வாழ்வு. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால், சொந்த சகோதரர்களாலே அவன் என்ன செய்கின்றான்? கொலை செய்யப்படுகிற நிகழ்வுக்காக அழைத்து செல்லப்பட்டு பாலும் கிணற்றில் தள்ளிவிடலாம் என்று சொல்லி அங்கே நினைக்கிற பொழுது வணிகரிடம் விற்கிறார்கள். பாடுபடுகிறான், உழைக்கிறான், பல்வேறு விதமான துன்ப துயரங்களை அனுபவிக்கிறான். ஆனால் இறுதியிலே அவனுடைய கரங்களிலிருந்து படியளக்கின்ற நிலையை கடவுள் அவர்கள் சகோதரர்களுக்கு கொடுக்கிறார். எனவேதான் தொடக்க நூல் 50:17 இவ்வாறு வாசிக்கிறோம். ஆகவே இப்பொழுது உம் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்கள் குற்றப்பழியை மன்னித்தருளும். அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்த போது யோசேப்பு அழுதார். எனவே இந்த மன்னிப்பு உடைந்த உறவுகளை எல்லாம் புதுப்பிக்கிறது. கடைசியாக தன் சகோதரர்களை ஏற்றுக்கொண்டு தன் தந்தையினுடைய அந்த ஆசிரை பெற்றுக்கொள்பவராக யோசேப்பு இங்கு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக மன்னிப்பு கொடுக்க கொடுக்க உடைந்த உறவுகள் எல்லாம், உடைந்த மனங்கள் எல்லாம், உருகுலைந்த உள்ளங்கள் எல்லாம் அங்கே புதுப்பிக்கப்படுகின்றன என்பதை தான் முதல் சிந்தனையாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, மன்னிப்பு என்பது அன்பு செய்ய பயிற்றுவிக்கும். இந்த மன்னிப்பு நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களை ஏன் கடவுள் மன்னித்தார் என்ற ஒரு கேள்வி கேட்டு பார்த்தால் என்ன பதில் தெரியுமா? யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை தான். இந்த உலகை அன்பு செய்த கடவுள் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பி நம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக கழுவாயாக ஆண்டவர் இயேசுவை அவர் கொடுத்தார். எனவே அந்த அன்புதான் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி தூய்மையாக்கி நமக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறது என்று பார்க்கிறோமே. அதைத்தான் லூக்கா நற்செய்தியினுடைய 7வது அதிகாரத்தில் 47வது இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். இயேசு எவ்வளவு அழகாக இந்த மன்னிப்பை கொடுக்கிறார் என்றால், நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அதை மற்றவருக்கு கொடுக்க வேண்டும். பாவியான ஒரு பெண் நறுமண தைலத்தை பூசுகிற அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது 7ஆம் அதிகாரத்தினுடைய 47வது இறைவார்த்தையில் பாருங்கள். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவர் என்று சொல்லப்படுகிறது. ஆக மன்னிப்பு என்பது அன்பினை பயிற்றுவிக்க வேண்டும். இயேசு இந்த உலகை அன்பு செய்தார். எனவே தன் தந்தையினுடைய மாட்சியை இந்த மண்ணுலகை கொண்டு வர தன் கரங்களை விரித்து பாடுபட்டு நமக்காக இருந்தார். ஆக இரண்டாவதாக, மன்னிப்பு அன்பு செய்ய கற்றுக் கொடுக்கும் அன்புக்குரியவர்களை. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த மன்னிப்பு உடல் நல சுகம் அளிக்கும். இன்றைக்கெல்லாம் நீங்கள் இன்னொருத்தவங்களை போய் பார்க்கும்போது அல்லது சந்திக்கும் போது நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறத விட எவ்வளோ பிபி சுகர் ஏறி இருக்கு இறங்கியிருக்குன்னு தான் கேட்குறோம். ஏன்னா உடம்பு முழுசும் நோய், எங்கே பார்த்தாலும் மருத்துவமனைகளிலே அலைமோதுகிற கூட்டம். ஆக இதெல்லாம் எதற்கு வருது? திடீர்னு ப்ரெஷர் ஏறுது ஃபாதர், ஸ்ட்ரெஸ் தாங்க முடியலை ஃபாதர், என்ன செய்கிறதுனே தெரியல என்று நாம் பல நேரங்களில் அங்கலாய்க்கிறோமே. இதெல்லாம் எதற்காக தெரியுமா? மனதார மன்னிக்காத ஒரு குணத்தினால்தான். எப்படி மன்னிக்கிறது? அதை தான் நான் உங்களிடம் சொன்னேன். செயலுக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக மனதுக்குள்ளே, எண்ணத்துக்குள்ளே, ஏக்கத்துக்குள்ளே நான் அவனை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த ஒரு மனப்பக்குவத்துக்குள் ஆளாக்க வேண்டும். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்தில் 17லிருந்து 26 வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் எவ்வாறு இதை உணர்ந்து கொள்கிறோம் என்றால், முடக்குவாதமுற்ற மனிதரை இயேசு குணப்படுத்துகிறார். அந்த நோயை குணப்படுத்தினால் நோயை குணப்படுத்தி விட்டு போக வேண்டியது தானே. ஏன் இயேசு இந்த மன்னிப்பின் மகத்துவத்தை இங்கே கொடுக்கிறார்? பாருங்கள் அன்புக்குரியவர்களை, இங்கே 21வது இறை வார்த்தைக்கு முன்பாக நாம் பார்க்கிறோம். 20வது இறை வார்த்தையில், அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அந்த ஆளை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆக பாவத்திற்கும் இந்த நோய்க்கும் என்ன சம்பந்தம்? ஏனென்றால் யூத மரபிலே அவர்கள் சிந்தித்ததெல்லாம் ஒருவன் பாவியாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் பாவியாக இருப்பதால் தான் அவனுக்கு நோய் வந்தது என்று சொல்லுகிறார்கள். முடக்குவாதமுற்றதாக இருக்கலாம், தொழுநோயாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவன் பாவம் செய்ததால் தான் அவனுக்கு நோய் வந்தது என்று சொல்லி ஒரு கூற்று இருந்ததால் தான் இயேசு என்ன செய்கிறார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி உடல் உள்ள ஆன்ம நலன் தந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ வீட்டிற்கு போவாயாக என்று சொல்லி ஆண்டவர் வழி அனுப்பி வைக்கிறார். ஆக மன்னிக்கின்ற ஒவ்வொரு நேரமும் நாம் உடல் உள்ள சுகம் பெறுகிறோம் என்பதை மூன்றாவதாக கற்றுக்கொள்வோம். கடைசியாக அன்புக்குரியவர்களே, மன்னிப்பு என்ன செய்யும் தெரியுமா? மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள நமக்கு ஆற்றல் அளிக்கும். இதைத்தான் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம்
32வது இறை வார்த்தையில் புனித பவுலடியார் எபேசு நகர மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தவறுகளை, குற்றங்களை, பாவங்களை செய்கிறீர்களே, இதெல்லாம் யாரால் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு சரியான உதாரணம் இதுதான். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4ஆம் அதிகாரம் 32வது இறை வார்த்தையில், கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இந்த மன்னிப்பு தான் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள செய்யும். நீங்களும் நானும் செய்த பாவங்களை கடவுள் பொறுத்து மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டு இன்றளவும் அவரின் உரிமை சொத்தாக மாற்றியிருக்கிறார் என்றால், ஏசாயா 43:4 படி என் பார்வையை விலையேற பெற்றவன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் தனது கருணையால் நிரப்புகிறார் என்று சொன்னால், இன்றைய பதிலுரை பாடலில் நாம் பாடியது போல, ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். இதுதான் அன்புக்குரியவர்களே மன்னிப்பின் மகத்துவம். எனவே சிந்திப்போம். இந்த திருப்பலியின் வழியாக இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அன்பு செய்து அவருடைய இரக்க பார்வை நம் மீது கொடுக்கிறார் என்றால், இந்த பூசை பழி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லை என்று சொல்லுகிறோமே, இந்த திருப்பலியை கூட மன்னிப்பில் தான் நாம் தொடங்குகிறோம். அன்பு மிக்க சகோதர சகோதரிகளை, திருப்பலியை தகுதியான விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோமாக என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் போக்குவதற்கு ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று சொல்லி கடவுளின் இரக்கத்தை தாவீது தனது திருப்பாடல் 51 மன்னிப்புக்கான திருப்பாடலாக ஜெபித்தது போல ஆண்டவரின் இரக்கத்தை நாம் பெறுகிறோம். அது மட்டுமல்ல, இறை வார்த்தையின் வழியாக மன்னிப்பு வழங்குகிற கடவுள் இந்த பலிபூசையில் அப்பரச காணிக்கை ஒப்பு கொடுக்கிற பொழுது அருள் பணியாளர் ஒவ்வொரு முறையும் ஜெபத்தை சொல்லி ஒப்பு கொடுக்கிறாரே, அப்போது இந்த அப்பரச காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து அவர் என்ன தெரியுமா ஜெபம் சொல்வார்? நாங்கள் தாழ்ந்த குரலில், அமைதியான குரலில் சொல்வதால் உங்களுக்கு அந்த ஜெபம் பல நேரங்களில் கேட்பதில்லை. நான் இப்பொழுது வாசிக்கிறேன் பாருங்கள். ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்றும் திருமுன் ஒப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாக இருப்பதாக. ஆக என் பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள், என்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொன்றையும் உமது கரத்தில் இப்பொழுது இந்த அப்பரச காணிக்கையோடு இணைந்து ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மன்னித்தருள்வாயாக என்று சொல்லுகிற பொழுதுதான் எல்லாவற்றையும் மக்களுடைய காணிக்கையாக படைத்துவிட்டு அருள் பணியாளர் தன்னையும் புனிதப்படுத்துகிறார். எப்படி தெரியுமா? ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க என்னை கழுவியருளும், என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும் என்று சொல்லி அந்த தண்ணீரில் நாங்கள் எங்களுடைய கரங்களை கழுவி கடவுளின் மன்னிப்பை பெற்றுக்கொண்டவுடன் தான் எல்லாரும் இணைந்து என்ன செய்கிறோம்? என்னுடையதும் உங்களுடையதுமான பலி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம் என்று சொல்லி அந்த மன்னிப்பின் மகத்துவத்துக்கு நம்மையே மனதார கையளிக்கிறோம். எனவே சிந்திப்போம். தொடர்ந்து இறைவனுடைய அருளை இந்த திருப்பலியின் வழியாக பெற்று மன்னிப்பை பெறுவோம். அதே மன்னிப்பை மற்றவருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஆமீன். உன்னிலே என்னை கரைத்து வாழ்வின் சுவையை தர வந்தேன், வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. உன்னிலே என்னை கரைத்து வாழ்வின் சுவையை தர வந்தேன், வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. என்னிலே உன்னை கண்ட உம்மை போல வாழ்ந்திட உம் திருப்பீடம் வந்தேன், ஏற்றுக்கொள்ளுமே. உன்னிலே என்னை கரைத்து வாழ்வின் சுவை தர வந்தேன், வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் இவ்வழிபொருள்கள் எங்கள் பாவங்களை கழுவிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இது உமது ஆற்றலின் பரிகார வழியாக மாறிட நீரே அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீ. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவையில் மனதை ஈடுபடுத்தாதும் நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே வானதூதரணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாயிணைந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட வெள்ளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனைன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் ஓம் திருமகனேச கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மன்னிப்பை பெற்று மன்னிப்பு வழங்கு. இறை தந்தையை நோக்கி இருகரம் விரித்து மன்றாடுவோ. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். நம் உறவுகளை புதுப்பிப்பதற்கும் அன்பு செய்வதற்கும் இவருக்கு உரியவர்களாக நாம் மாற்றப்படவும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளவும் செய்கிற உன்னதமான மன்னிப்பை நமக்கு கற்றுக் கொடுத்து அதன்படி வாழ நம்மை பயிற்றுவிப்பவரும் இவர்தான். இவருடைய இந்த அன்பு விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் தெய்வீக உடனிருப்பினை இந்நாள் முழுவதுமாக நாம் கண்டு மகிழ ஆண்டவருடைய வலது கரத்தினால் நாம் தொடப்பட வேண்டுமாய் அவருடைய தெய்வீக பிரசன்னத்தின் முன்பாக விழுந்தால் படியிட்டு ஜெபிக்கிற கண்ணீரோடு கவலைகளை சொல்லி அழுகின்ற ஆண்டவரே, நீர்தான் என் தஞ்சம் கேடயம் கோட்டை அருணுமாயிருக்கிறேன். நீர் உன்னுடைய அபிஷேக ஆராதனையினுடைய மகிமையான அந்த தொடுதல் என்னை வந்து நிரப்பும்படியாக உம்மிடம் ஜெபிக்கிறேன் ஐயா என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவரின் நாளில் முழுமையாக ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவருடைய அக்கினிமயமான ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படியாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26, 27 நாம் கடவுளால் அவருடைய சாயலிலும் உண்டாக்கப்பட்டோம். எனவே குயவனே, உன்னுடைய கரத்தினால் வடிவமைத்திருக்கிற இந்த மானுட சமூகத்தை, இந்த மனிதர்களுடைய உள்ளங்களை உமது மன்னிப்பால் நிரப்பி, உமது கருணையால் நிரப்பி, உமது இரக்க பார்வை எங்கள் ஒவ்வொருவரின் மீதுமாய் படுமாறு வேளையில நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையில நாங்கள் வாசித்து தியானித்து சிந்திப்பது போல ஒரே வேறான திருமகனுடைய அந்த ஒரு உந்து சக்தி, உடனிருப்பு, பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அன்பு செய்தீர் என்பதற்காக கொடுத்த அருமையான கொடை என்பதை உணர்ந்தவர்களாக இவ்வேளையில் எங்களையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி உம்மை புகழ்ந்து போற்றி வாயார உமது மேன்மையை பறைசாற்றுகின்றோம். கோய
மந்திரமாய் வனைந்து கொள்ளுமே. கோயவனே கோயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆண்டவரே, உமது தெய்வீக சன்னிதானத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியின் தூய ஆவியானவருடைய வல்லமையினால் நாங்கள் முழுமையாய் நாளில் இப்பொழுதிலே நேரத்திலே நிரப்பும்படியாக எங்கள் குயவனாய் இருக்கிற மது கரத்தில் களிமண்ணாக நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நாளில் எங்களை வடித்தமைக்கும்படியாக, எங்களை வடிவேற்றும்படியாக, எங்களை உருமாற்றி தவ காலத்துல உமது மன்னிப்பை பெறக்கூடிய மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரை மாற்றுவாய் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை நோக்கி தாழ்பணிந்து கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் உமது அக்கினியால், அபிஷேகத்தால், ஆசீர்வாதத்தால், தெய்வீக பராமரிப்பினால், தெய்வீக பாதுகாப்பினால் என்னாலும் நிரப்பி அருளுமாறு வேளையில ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இந்நாளில எங்களோடு இருந்து எங்களை அரவணைத்து பாதுகாப்பீராக. ஆண்டவரே, அன்றைய நாளில் எசையா இறைவாக்கின நூலில 43:4 நீர் என் பார்வையில் விலையேற பெற்றவன் மகனே மகளே என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேக விதமாய் அழைத்தவர இந்நாளில கூட நாங்கள் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றுக்குமாக உம்மிடத்துல தாழ்ந்து பணிந்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஓசேயா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17 இறைவார்த்தையின்படியாக நீர் இந்த உலகில் இருக்கிற அத்துணை பேரையும் அன்பு செய்கிற அன்பின் பாத்திரங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் எங்களுடைய பாவங்களினால் உம்மை விட்டு பிரிந்து போகிறோம். யோவான் முதல் நூலில 1ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையில எங்களுடைய பாவங்களினால் உம்மை நாங்கள் நோகடித்திருக்கிறோம். எங்களுடைய பாவங்களினால் உம்மை அணுகி செல்ல முடியாத பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனாலும் கூட எபேசியர் எழுதப்பட்ட திருமுகத்துல 4ஆம் அதிகாரம் 32வது இறை வார்த்தையில நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டெடுக்கிறார். ஏனென்றால் அவர் கிறிஸ்துவின் வழியாக உங்களுக்கு மன்னிப்பு தருகிறார் என்று சொல்லி இந்நாளில் எங்கள் ஒவ்வொருவரின் மன்னிப்பின் மக்களாக உயர்த்துவதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த மன்னிப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வதற்கு தேவையான முழுமையான ஆற்றலை, சக்தியை, உடனுறுப்பை, பாதுகாப்பை, மனதிடத்தை, பலத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளில் தருவீராக. ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையின்படியாக ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்தீரப்பா. லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 47வது இறை வார்த்தையில நாங்கள் பார்ப்பது போல அன்றைய நாளில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி அவர்கள் அத்துணை பேருக்கும் ஆசி வழங்கி உடலுள்ள சுகம் கொடுத்து பலப்படுத்தி வழி அனுப்பியவர இந்நாளில் பல்வேறு நோய்களால் அவதி உறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஐயா. உமது மன்னிப்பினால், இரக்கத்தினால், கருணையினால் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வும் நிரப்பப்படுகிற பொழுது நாங்கள் எழுந்து நடந்து உம்மை போற்றி புகழக்கூடிய வாய்ப்பு பெற்ற பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மண்ணுலகில் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் உமக்கு விரோதமாக, உம் பார்வையில் அழுக்கானவையாக, உம் பார்வையில் ஏற்றுக்கொள்ள முடியாதவையாக இருப்பேனோம். ஏசாயா புத்தகத்துல 55ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தையில வாருங்கள், செவி கொடுங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று சொன்னவர நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. உம் வார்த்தையை கேட்கிறோம் ஐயா. உமக்கு செவி கொடுக்கிறோம் அப்பா. எங்களை வாழச் செய்யும், எங்களுக்கு வாழ்வு கொடும். அந்த வாழ்வு நிறைவானதாய் இருக்கும்படி நீரே உம் திருமகன் வழியாக எங்களுக்கு வாக்களித்திருக்கிறேன். யோவான் 10:10 ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவான வாழ்வு பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்ற உமது நிறையாசி இத்தவ காலத்தில் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தட்டும். சிறப்பாக பொது தேர்வு எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவியரின் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். நல்ல முறையில் தேர்வு எழுதவும், நல்லமான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ளவும், நல்ல முறையில் தேர்ச்சி அடையவும், இந்த தேர்வு காலங்களில் எவ்வித ஆபத்துகளும் விபத்துகளும் அணுகாதவாறு நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம் பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித மறை நிகழ்வில் பங்கு கொண்ட எங்களுக்கு
வாழ்வழிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதே போன்று எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் ஆதரவையும் அது என்றும் அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. மன்னிப்பை மறதார பெற்றுக் கொள்ளவும் அதை மற்றவருக்கு வழங்கவும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணி. மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எமை காத்திடும் மாறனங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.